பருப்பு போலி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் இலக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு வரும்போது இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னும் நல்லா இலக பிசையணும். நல்லா ஜவு மாதிரி வரணும் மாவு, அந்த அளவுக்கு பிசையணும் மாவு. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஜவு மாதிரி வந்துடும் மாவு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம். 10 மினிட்ஸாக பிசைகிறோம். இதை இப்போ வந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். 1/2 hour ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்படி ஊற வைக்கும் போது இதை வந்து எண்ணெய் போட்டு அதை கவர் பண்ணி ஊற வைக்கணும். மேலெல்லாம் கவர் ஆகிற மாதிரி எண்ணெயை விட்டு இதை ஒரு 1/2 hour இப்போ ஊற வைக்கணும். இப்போ உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு போலி பூரணத்துக்கு 3/4 கப்பு கடலை பருப்பை எடுத்து கழுவிட்டு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். 3/4 கப்பு கடலை பருப்புக்கு 1 கப்பு தண்ணியை விட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். இதை இப்போ நல்லா மசிச்சுக்கணும். அடுத்தது 2 ஏலக்காய், 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தேங்காய் திருவல். இந்த வெல்லத்தில் 1 கப்பு வெள்ளை திருவலுக்கு 1/4 கப்பு தண்ணியை விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இதில் அந்த டஸ்டெல்லாம் ப்யூரிஃபை பண்ணிவிட்டு பாகு மாதிரி காசிக்கணும். வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து ப்யூரிஃபை பண்ணி பாகு மாதிரி எடுத்துக்கலாம். இதில் கரைச்ச வெள்ளைப்பாகை விடுறோம் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு. தென் இதில் மசிச்ச கடலைப்பருப்பு, வேக வச்சு மசிச்ச கடலைப்பருப்பை போடுறோம். தேங்காய் திருவல், ஏலக்காய் பொடி, 2 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கணும், அதையும் போடுறோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது சைட்லெல்லாம் ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக்காயிண்டே வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா சைட்லெல்லாம் ஒட்டாமல் வர அளவுக்கு இதை எடுக்கணும். இந்த அளவுக்கு இது கெட்டியானா போதும். இதில் இப்போ 1 ஸ்பூன் நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை விடணும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா பரட்டிட்டு ஆற வச்சிடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பூரணம். இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பிடிச்சிங்கன்னா ஒட்டாது. இது மாதிரி எல்லாத்தையும் பூர்ணத்தில் உருளை பிடிச்சி வச்சுங்க. ஈஸியாக இருக்கும் அது.
மாவு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுட்டுருக்கோம். அதாகவே நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நல்லா ஜவ்வு மாதிரி வந்திருக்கு. ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை வாழலையோ இல்லைன்னா ஃபாயில் ஷீட் ஏதாவது ஒரு இதை தரட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபாயில் ஷீட் எடுத்துட்டுருக்கேன். அதில் எண்ணெய் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். நம்ம போலிக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த பூரணத்துக்கு அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இதை எடுத்து நடுவில் வச்சுட்டு இதை இப்படி கவர் பண்ணணும். திரும்ப இப்படி போட்டு இது நல்லா இப்படி கரட்டி எடுக்கும். இது சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். மெயின் வயர் தவாவையை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை தவாவில் போடலாம். அதை அப்படியே எடுத்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் தவா. போட்டுட்டு அப்படியே இந்த பேப்பர் எடுத்துடணும். வச்சுட்டு சுற்றிலும் கவர் பண்ணணும். இதுக்கு எண்ணெய் தட்டுட்டே பண்ணால் தான் வரும் ஈஸியாக. எல்லாம் கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். இது அப்படியே இது கவுத்து தரட்டணும். இதை இப்போ திருப்பி போடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். அகைன் இந்த பக்கம் இருக்கிறது திருப்பி பார்க்கலாம். வெந்துட்டு ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்து தட்டில் வச்சிடலாம். அடுத்தது ஏற்கனவே திரட்டி வச்சுருக்கோம். அது அப்படியே ஃபால் ஷீட்டோடு இப்படி போட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். இந்த பக்கமாக வெந்துடுத்து. ஸோ இதை எடுத்துடலாம். பருப்பு போலி ரெடி. இது தமிழ் வருஷப்பருப்பு, தெலுங்கு வருஷப்பருப்புக்கெலாம் ஸ்பெஷல் டேஸ்ட் ஃபெஸ்டிவல் டிஷ்ஷு. பருப்பு போலி ரெடி.